ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 40K ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு ஃபாலோவரை இன்வைட் பண்ணி ஒரு கிவ் அவே மாதிரி ஒன் டே ட்ரைனிங் செஷன் பண்ணலான்ட்டு பேசியிருந்தோம். லக்கி வின்னர் இது பிஃபோர் இப்படி இருந்தீங்க, அது வந்து ஆஃப்டர். நான் ஸ்ட்ரைட்டாக வரல, சைடில் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். எப்படி ஃபீல் ஆகுது? ஃபயரா இருக்கு ப்ரோ. அந்த கிளாஸ் பேர் என்ன ப்ரோ? அது கிளாஸ் பண்ணலாம் எனக்கே தெரியாது, சும்மா ட்ரை பண்ணிப்பேன். நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்களா? போகிறது அவ்வளோதான். இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? நல்லாவே தெரியுது. 1 மந்த் ட்ரைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்க கூட. 1 மந்த்துக்குலாம் என்னால் பே பண்ண முடியாது. ப்ரோ ரோஷன் சொல்லி ஆய் மட்டும் சொல்றீங்க ப்ரோ. ரோஷன் சொல்லி ஆய் மட்டும் சொல்றேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 40K ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு ஃபாலோவரை இன்வைட் பண்ணி ஒரு கிவ் அவே மாதிரி ஒன் டே ட்ரைனிங் செஷன் பண்ணலான்ட்டு பேசியிருந்தோம். இவர் மட்டும் ஒன் டே பே மாதிரி எவ்வளோ பண்ணும்? அதுதாங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா பாத்தீங்க? இல்லை பண்ணலாம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். கால் பண்ணி பார்த்தீங்களா? அவன் ஒரு 3 to 4 daysல வரேன்னா வந்துருவான் அவன். சரி, நான் கேட்கறேன். சும்மா செக் பண்ணி பார்த்தோம். சொல்லுங்க. 960000. என்ன சம மேட்ரு. ஸோ இவர் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ இவர் தான் வந்து இந்த லக்கி வின்னர். ஸோ சொல்லுங்க ப்ரோ உங்களை பற்றி. ப்ரோ நான் தீபக் குமார். கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் பைக்கு. ஓகே ப்ரோ, என் பேர் தீபக் குமார். பெரம்பூர்ல இருக்கேன். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். நார்மலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ப்ரோ. அப்புறம் நார்மலாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் செலக்ட் ஆகிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நர்வஸாக இருக்காரு. அவ்வளோலாம் இல்லை, சும்மா ஜென்ரல் நார்மலாக. ஓகேவா? ஸோ என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் கேட்டோம். இங்கே வந்து செஸ்ட் ட்ரை பண்ணலான்னு சொன்னார். ஸோ ஓகேனா ட்ரைன் செஸ்ட் டுடே. எங்கே இருக்குன்னா நம்ம எப்பயும் போல கில்லர்ஸ் லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸில் தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் டூ செஸ்ட். ஸ்ட்ரெச் பண்ணுங்க அப்படியே, நான் பண்ணல. ஸோ என்ன மாதிரி மேலே உட்காருங்க. மேலே பின்னாடி காலை வச்சுருக்கேன். இந்த காலை இதில் அந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்குல்ல, வச்சுங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ பேக் எல்லாமே ஃப்ரீ ஆகணும். ஹோல்ட் ஃபார் 5 seconds அந்த மாதிரி. ப்ரோ அப்படியே மேலே காலுங்க. மேலே ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்க்கு இல்லை, ஒரு கால் மட்டும் வைங்க ஃபஸ்ட்டு. ஒரு கை எடுத்துருங்க ஃப்ரீயா. இங்கே ஃபுல்லாக புல் பண்ணிட்டா கீழே ப்ரோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம். ஸோ ட்ரைனிங்லாம் எப்படி ஹெவியாக போடுவீங்களா இல்லை எந்த மாதிரி வெயிட்ஸ் போடுவீங்களா?
2 இயர்ஸா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணது 48ல ஸ்டார்ட் பண்ணேன். வெயிட்டா? இப்போ இப்போ 66 இருக்கேன். நேச்சுரலா பண்றீங்க. ஆமாம். இது ப்ரெப் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா சும்மா லைஃப் ஸ்டைல் மாதிரி? இல்லை ப்ரோ, நார்மலாக லைஃப் ஸ்டைல் தான். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது காட்டுங்க, அந்த ஆப்ஸ் காட்டுங்க. இது ஓகே, இது 2 மட்டும் ஓகே. இது பிஃபோர் இப்படி இருந்தீங்க, அது வந்து ஆஃப்டர். ஏன்னா டயட்லாம் எப்படி இருந்தீங்க? நார்மலாக ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு அடுத்த மந்த் காசு எல்லாம் போயிடும். அது மாதிரி. இல்லை என்னென்ன சாப்பிடுவாங்க? காலையில் தான் ஓட்ஸ், டேட்ஸ், பீனட் பட்டர், பால், சீட்ஸ் எல்லாம், சியா சீட்ஸ் போட்டு ஷேக் குடிச்சிட்டு காலேஜுக்கு. காலேஜ் நீங்க? ஆமா, இது இன்ஜினியரிங் சொன்னாங்க. எப்படி மேனேஜ் பண்றீங்க காலேஜும் போயிட்டு ஜிம்மோ? இப்போ இப்போதான் முடிஞ்சுது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த காலேஜ் போயிட்டு வந்தோடனே ஜிம்முக்கு போனோம். இப்போ ஜாப் போறீங்களா? இல்லை, இப்போ இது மெடிக்கல் கோடிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. மெடிக்கல் கோடிங்காண்டா? இவனும் அதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் பண்றீங்களா? அது என்ன கம்பெனி பேர் சொல்லாம? இது ஃபர்ஸ்ட் ஏஜஸ்ல இருந்தா இப்போ ஏஆர் காலிங்க. இவர் மோகன் அண்ணா மெடிக்கல் கோடிங் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு சோர்ஸ் பண்ணிருக்காரு மெடிக்கல் கோடிங். ஓகே. இந்த துபாய் அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து இப்போ பண்ணிருக்காரு. அவரே தேடிட்டு இருக்காரு. ஸோ ஐ சஜஸ்ட் யூ. ஓகே. லாஸ்ட் செஷன்ல போடும்போது இந்த இதுவை ட்ரை பண்ணாம இருக்கேன். ஸோ யூனிலேட்டர் மாதிரி ட்ரை பண்ண போறேன். Two, three, four. ஸோ இதில் எப்படி ட்ரெயின் பண்ண போறேன்னா, இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா? ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக வரல, சைடில் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் எப்படி ட்ரெயின் பண்ண போகிறேன், 2 பக்கமும் பண்ண போகுது. ஸோ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு மாதிரி இன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு சைடு செஸ்ட் பெருசாக இருக்கும், ஒரு சைடு சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போறோம்னா, இதுலேயே லைக் 4 செட்ஸ் போட போகிறோம். ஒரே கையில் தான் 4 செட்ஸ் போட போகிறோம். இந்த 4 செட்ஸ் முடிச்சுட்டு அடுத்த சைடில் போட போகிறோம். ஓகேவா? வெயிட் கம்மி பண்ணிட்டேன். ஓகே, ப்ரெஸ். ஸோ இந்த ஏரியா ஃபீல் பண்ணுங்க. இங்கே உங்கள் இன்க்ளைன் அவுட் இருக்கும். ஸோ இப்போ 1 10 1 2 ஏன்னா அது செட் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஏன்னா புதுசா இருக்குல்ல உங்களுக்கு. ஆமாம். அதெல்லாம் ஈஸி. சூப்பர். 1 3 4 5 6. ஓ, ஒன் more. சூப்பர். ரிலாக்ஸ். 5. இன்னும் போலாம். 6. ஒன் more. ஈஸி. சூப்பர். லாஸ்ட் செட். சூப்பர். 1 2. சைட் பண்ணலாம். இந்த சைடு மட்டும் பெருசான ஆமா. இப்போ இந்த சைடும் பெருசாயிடும். 3 10 kg. ஸோ இப்போ இன்க்ளைன் போட போகிறோம். மிஷின் எப்படின்னா இது இருக்குல்ல காலு. ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வரும். ஸோ இன்க்ளைன் செஸ்ட் எப்படி போடுறோம்னா 7 reps நார்மல். 1 2 3 4 5 6 6 7. இப்போ 7 rep ஆஃப் ரேஞ்ச். 1
2, 3, 4, 5, 6, 7. இப்போ 7 rep half and half. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே பண்ணலாம். கை ப்ரோ. கொஞ்சம் அதான் ரிங்குக்கு அவுட். ஓகே போடலாம். யூஷுவல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல போடுங்க 7 reps. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 half slow. 4, 5. Last set. போடலாம். Easy. 4, 5, 6, 7. Super. Relax. அப்பா எப்படி ஃபீல் ஆகுது? ஃபயரா இருக்கு ஒரு வரி போட்டது இல்லை. நார்மலா எங்கேயும் டம்பிள் ப்ரெஸ், ஃப்ளைஸ், கேபிள் கிராஸ் பெஞ்ச் ப்ரெஸ், அவ்வளவுதான். டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அந்த கிளாஸ் பேர் என்ன ப்ரோ? அது கிளாஸ் பண்ணலாம் எனக்கே தெரியாது. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி வந்தேன். ஸோ அப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அப்படி நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது தானே தெரியும். ரொம்ப ஃபேன்சி ஸ்டஃப்லாம் போட மாட்டோம். இந்த மாதிரி ஏன்னா நம்ம இந்த ரோப்லலாம் போடும்போது கை மூவ் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஷின்லாம் அப்படி ஸ்டாட்டிக்காக மூவ் ஆகுதுல்ல. ஸோ அதனால ஒரே ரோப். இதெல்லாம் பிராண்டன்லாம் யூஸ்வலி செஸ்ட் இதெல்லாம் போடுவாரு. ஸோ பிராண்டன் ஹென்ட்ரிக்சன் அந்த மென்ஸ் ஃபிசிக் அதை பார்த்து தான் ஒரு ஐடியா. ஆனால் அவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இதில் வந்து இன்க்ளைனு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே இன்க்ளைன் ஃப்ளைஸ் போடலாம். இன்க்ளைன் பிளேஸ் ஆகுது. ஆமாம் இன்க்ளைன் ஃப்ளைஸ். தம்பிளோட இதில் நல்ல மோஷன் இருக்கும். சரி சரி இதுல என்ன பண்ணுவீங்க? மேலையா? அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இது கையா கொஞ்சம் கீழே சென்டரா. ஸோ என்ன பண்ணீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பண்ணீங்களா போகிறது அவ்வளோதான். இது வந்து நல்லா புல் பண்ணணுன்றதுக்காக இப்படிலாம் இப்போ இருக்க மோஷன்லாம் போகாதீங்க. ஸோ ரியர் போக ஆரம்பிச்சிடும். சொன்னது போயிட்டு அவ்வளோதான். ஓகே ஃபுல்லாம் ஸ்டாப். சூப்பர். 1, 2, இல்ல ஃபுல்லாவே டூ 3 4 போடலாம் ஈஸி. 5 செஸ்ட் பிரிஸ்க் ப்ரெஸ் பண்ணுங்க. சூப்பர். கையை கொஞ்சம் ஒயிட் பண்ணலாம். இந்த எல்போ மடக்காம இப்படி இப்படி இருக்குல்ல, இப்படி ஓப்பன் பண்ணு. சூப்பர். தலையை ஸ்ட்ரைட்டா செஸ்ட்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஈஸ்.
இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். புஷ் பண்ணலாம். One, 4, 5, 6, 4, 6, 7, 8, 9, 8. ஓகே. ஸோ 30 தான் போடணுன்ட்டு இல்லை, டில் ஃபெயிலியர். உங்களால் எவ்வளோ பொறுமையாக போகணும். ஷூ கழட்டிங்க. இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? கழட்டுங்க. ஃபீல் ஃப்ரீ. ஃபாஸ்டா போலாம் ப்ரோ. ஸ்லோவா ஒரு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரொம்ப ஸ்லோவாலாம் இல்லை. ரிலாக்ஸ் போகலாம். சூப்பர். எவ்வளோ? 31. சூப்பர். இது ப்ரோ. ஓகே. ஸோ ரிகவரி பேஸ் பார்த்தேன் ப்ரோ. ஃபிக்ஸா. ஸோ இப்போ அந்த மாதிரி ஹெவியாலாம் போட மாட்டேன். இன்னும் ஒரு 1 month கழிச்சு தான் இந்த ஹெவியாக போகிறதுலாம் ஃபுல்லாக ஈஸி. ஸோ இப்போ தலையெல்லாம் சாய்க்கும். ஓகே, ஸ்ட்ரைட்டா 1, 2, 3, 6, 7, 8, 9, 10. 1. அவ்வளோதான் செஸ் செஷன். எப்படி இருக்கு உங்களுக்கு? மெட்டல் இல்லை. ஓகே, மெட்டல் இல்லை. கையிலச்சோம். எப்படி ஃபீல் ஆகுது செஸ்ஸு? யூஸ்வலாக போட்டதுக்கும் இப்போ நீங்கள் ட்ரைன் பண்ண அந்த மாதிரி ஜென்ரலாக கேட்கல. உங்களுக்கு எப்படி அந்த ஃபுல்னஸ்லாம் தெரியுதா? ஃபுல்லாக ட்ரெயின் பண்ண மாதிரி அப்புறம் இன்க்ளைன் மட்டும் டார்கெட் பண்ணி போடுவேன். இல்லைன்னா டிக்ளைன் மட்டும் இல்லை ஃப்ளாட் தனியாக போடும்போது ஃபுல்லாக ரவுண்ட்னஸாக இன்க்ளைன் ரவுண்டு இருந்தேன். இது பெட்ரோல் அது ஃபுல்லாக பெக்கு தான். ஸோ நீங்கள் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு செஷன் வந்து இன்க்ளைன் போடுவீங்க, ஒரு செஷன் வந்து டிக்ளைனு, அந்த மாதிரி போடுவீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ்டாக போட்டோம். இல்லை, நீங்கள் யூஸ்வலாக போடுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? நல்லாவே தெரியுது. இதில் தான் நான் சொல்லணும். ஆமாம், பைக் தான். சரி, ஓகே. இப்போ வந்து
பெயினருக்கு ஓகே. இன்னும் இது ப்ராக்டிஸ் பண்ண நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பாருங்க அத்லீட்ஸு. ஸோ அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பண்ண தான் வரும் இது. ஃபோட்டோ அனுப்பிடுவேன். எந்த லட்சம் என்ஸ்பெசிக் நிற்கணுமா ஃபோட்டோ? என்ஸ்பெசிக் மேலே நிற்கணுமா ஃபோட்டோ? இல்லை இது நார்மலாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் செஷன் வந்து நம்ம ஃபாலோவரோட ட்ரைன் பண்ணோம். இதில் என்னென்னா நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி என்னோட இன்க்ளைன், அப்புறம் இந்த ஃப்ளாட்டில் வந்து ப்ரெஸ் வச்சு ஃப்ளாட் போட்டேன், அவ்வளோதான். ஸோ என்னோட மெயின் டார்கெட் தான் இன்க்ளைன் தான். எனக்கு இன்னும் வந்து ஒரு 2.5 இன்ச் மசில் பிடிக்கணும் ஃபுல். ஸோ அதை ஃபுல் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ அவர்கிட்டே கேட்போம் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறது. ஸோ வாங்க ப்ரோ. ஸோ ஹவ் யூ ஆர் ஃபீலிங்? ஸோ ட்ரைனிங் வித் மீ. நல்ல பம்பு ப்ரோ. 1 month ட்ரெயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உங்க கூட. 1 monthக்குலாம் என்னால் பே பண்ண முடியாது. இதுக்கே 1 டேக்கே 1500 ஆயிடுச்சு. இப்போ கீழே அந்த 1 day ட்ரைனிங் தான். 1 day ட்ரெயின் பே பண்ணோம். ஏன்னா அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணி தானே அவங்க அந்த மாதிரி பே பண்ணி தான் இது. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு எதுக்கு பைக்கும். ஸோ அதெல்லாம் அதில் கற்றுக்கிறீங்களா? கற்றுட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்களும் அப்படியே சொல்லித்தாங்க பண்ணதை. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 4-5 செஷன் போடுங்க இந்த மாதிரி. இந்த மிஷின் இது இல்லைன்னா நீங்க அதான் சிங்கிள், அது இல்லைன்னா ஃபிளாட் தம்பிள்ல போடுங்க. சாதா ப்ரெஸ் ஃபிளாட் தம்பிள் அப்படிலாம் உட்கார முடியாது. கை இப்படி போயிடும் தம்பிள்லாம் போட்டா. நீங்க வேணா அந்த நம்ம க்ளோஸ் கிரிப் மிஷின் இருக்குல்ல, அதை கேபிள் கிராஸ் ஓவர் போட்டோமே, அந்த மிஷின்ல இப்படி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு 1 day வித் ஃபாலோவர் கம்ப்ளீட்டட் அவர் செஷன். ப்ரோ ரோஷன் சொல்லி ஆய் மட்டும் சொல்றீங்க ப்ரோ. ரோஷன் சொல்லி ஆய் மட்டும் ரோஷன். ஹாய் ரோஷன். அவரு உங்க ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு. அவரும் இது பண்றாரு, பண்ணிட்டு இருக்கான். ஓகே. ஹாய் ரோஷன். நீங்களும் வந்திருக்கலாம்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல நீங்களும் இன்ட்ரெஸ்டா இருந்தா ட்ரைன் பண்ணலாம் சேர்ந்து. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.